மலையில இருந்து பள்ளத்துல விழுந்து இறந்துட்டாளா? வீரா, வீரா சொல்லு வீரா, திடீர்னு அப்படி எப்படி நடந்துச்சு? சொல்லு சொல்லு வீரா, வீரா பதில் சொல்லு வீரா. அவ உன் மனைவி தானே? நீ தானே அவளை சூரிய நகரத்துல இருந்து விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு வந்த? அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த? எப்பவுமே அவ கூட இருப்பேன்னு அவளுக்கு நீ வாக்கு கொடுத்திருந்தல்ல? எப்பவும் அவளை காப்பாத்துவேன்னு சொன்னல? ஏன் காப்பாத்தல? அவ இங்க உனக்காகத்தானே வந்தா. இந்த எதிரி நாட்டுக்கு அவ உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால தானே வந்தா. அவ எங்க? சந்திரகாந்தா இறந்து போயிட்டான்னு அங்க அரசவையில அறிவிச்சுட்டாங்க. ஆனா உன் முகத்துல எந்த கவலையையும் காணோம். வீரா, அவங்க உன் பொண்டாட்டி இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. ஆனா நீ இங்க கல்லு மாதிரி நிக்கிறியே. ஒருவேளை நீ சந்திரகாந்தா எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிருவியோன்னு பயமா இருக்கு வீரா. சொல்லு வீரா, பதில் சொல்லு. நீ சந்திரகாந்தாவை என்ன பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த? நீ அவளை என்ன பண்ண? சொல்லு வீரா, பதில் சொல்லு. ஒருவேளை அந்த கிரகணம் வந்ததுனால சந்திரகாந்தா மனசு உடைஞ்சிருப்பா. அவ மலை மேல ஏறி போயிருப்பா. உண்மையிலேயே அவ ரொம்ப கவலையா இருந்தா. அதனால ஒருவேளை அவளே... எதுவும் பேசாத. அவளே தற்கொலை பண்ணிருப்பான்னு மட்டும் சொல்லாத. எனக்கு சந்திரகாந்தாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவ சாகரவ இல்ல, அவ போராடுறவ. சந்திரகாந்தா இதுவரைக்கும் எப்பவும் தோத்ததில்லை. அவ எப்படி தோத்து ஒதுங்குவா? அவ தற்கொலை பண்ணிருக்க மாட்டா. அத பத்தி யோசிக்க கூட மாட்டா. வீரா, வீரா, சந்திரகாந்தா உங்களை ரொம்ப விரும்புனா. அவ உங்க கூட வாழ ஆசைப்பட்டா. அவ சாக ஆசைப்படல. இதை என்னால ஏத்துக்க முடியல. வீரா, வீரா, வீரா. இதோ இதுலதான் நீ மிதந்து வந்த. எங்களுக்கு குழந்தைய பிறக்கல. எப்படியாவது எங்களுக்கு குழந்தை வேணும்னு விஷ்ணு பகவான ராத்திரி பகலா வேண்டணும். அப்புறம் ஒரு நாள் இதே கடற்கரையில தான் ஒரு நாள் எங்களுக்கு நீ கிடைச்ச. இதோ இதுலதான். நம்ம விஷ்ணு பகவானுக்கு நம்மளோட அழுகை கேட்டுருச்சு. மகாவிஷ்ணு, எங்களுக்கு இந்த குழந்தைய நீங்க பரிசா கொடுத்திருக்கீங்க. சந்திரனோட ஒளியில இவளோட முகம் ஒளிருது. நில ஒளியில எங்களுக்கு கிடைச்சவ, சந்திரனை போலவே ஒளி வீசுறவ. இன்னையில இருந்து இவ பேரு சந்திரகாந்தா. அப்படி நீ எங்களுக்கு பரிசா கிடைச்சவதான் சந்திரகாந்தா. ஆனா சந்திரா, உன்னை பத்தி வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உன்னோட அப்பா அம்மா யாரு, நீ எங்க இருந்து வந்த, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உன்னை பெத்தெடுத்தவங்க யாரு, உன்னை எதுக்காக இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சந்திரகாந்தா. நான் உங்க பொண்ணுதான். நீங்க 2 பேர் தான் எனக்கு அப்பா அம்மா. என்னை எவ்வளவு அன்பா எவ்வளவு சந்தோஷமா வளர்த்தீங்க. நான் உங்க பொண்ணு இல்லைன்னு என்னை என்னைக்கும் நினைக்க வச்சதில்லை. நீ என் பொண்ணு இல்லைன்னு யாரு சொன்னா? நான் உன்னை வயித்துல சுமக்கலன்றதுக்காக நான் உன் அம்மா இல்லாம ஆயிடுமா? நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, ரத்த சொந்தத்தை விட அன்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா சந்திரா, திடீர்னு இந்த சந்தேகம் உனக்கு எப்படிமா வந்துச்சு? விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க. நீ அன்னைக்கு கிடைச்ச அன்னைக்கு நாங்க ஒரு செய்தியை மட்டும் கேள்விப்பட்டோம். விஜயநகரத்தை ஒரு ராணி தாக்கிட்டாலாம். அவ அந்த விஜயநகரத்தையே சொந்தமாக்கிட்டாலாம். அந்த ஒரே நாள் இரவுல விஜயநகரத்தோட ராணியாவே மாறிட்டா. அதுதான் ராணி ஐராவதியா? ராணி ஐராவதிக்கு முன்னாடி விஜயநகரத்தோட ராணி ராணி ரத்னபிரபா. அப்ப ஐராவதி ராணி ரத்னபிரபாவை ஏமாத்திட்டாங்களா? இருபத்தி 2 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு விருந்தை தான் நாங்க சாப்பிட்டோம். ராணி ரத்னபிரபாவோட கையால சமைச்ச மாபெரும் விருந்து. அதே ருசி, அதே வாசனை, அதே திருப்தி.
இந்த பொண்ணு உண்மையிலேயே ராணி ரத்ன பிரபாவோட அம்சம்தான். 1000 கேள்விகள், ஆனா பதில் ஒண்ணு கூட இல்ல. இது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணும். உண்மை எதுவோ வேணா இருக்கட்டும், எப்பவுமே நான் உங்க பொண்ணுதான். நீங்க உடனே மாதா நகர்ல இருந்து சூரிய நகரத்துக்கு போயிடுங்க. அப்புறம் நீங்க இங்க இருக்கவங்க யாருக்கும் தெரியாம போயிடுங்க. வேண்டாமா, இப்படி அடிக்கடி நம்மளோட இடத்த மாத்த வேண்டாம். தேஜா இங்க எங்களை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்காமா. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க சூரிய நகரத்துக்கு போயிடுங்க. என்ன நடந்துச்சுன்னு ஏன் தெளிவா சொல்ல மாட்டேங்கிற? வீரா கூட சண்டை போட்டுட்டியா? ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ. உனக்கும் வீராக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த உறவை நீ என்னைக்கும் காப்பாத்தணும் சந்திரகாந்தா. வீரா பாத்து, இது என்ன குழந்தைக்கு பிரச்சனை ஆயிடும். யாரோட குழந்தை? நம்மோட குழந்தை வீரா. உங்களை சூரிய நகரத்துக்கு போக சொன்னல, என் கேள்விகளுக்கான பதில் கிடைச்ச உடனே நான் உங்களை தேடி வந்துருவேன். வீராவோட நீ வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் சந்திரா. வீரா ரொம்ப நல்லவன். அவன் உனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சந்திரா, வீரா நில்லு. எங்க போற? இங்க பாரு, ஒழுங்கா வழிய விட. நான் சந்திரகாந்தாவை தேடி போறேன். வீரா, நீ என்ன சொல்ற? நீ இந்த குழந்தைக்கு அப்பாவாக போற. நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. உனக்கு இந்த குழந்தைய பத்தி எந்த கவலையும் இல்லையா? இங்க பாரு, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இது நேரம் இல்ல. என் வழியை விட்டு விலகுன்னு சொன்ன. நான் போயாகணும். வீரா, போகாத. இப்ப நீ போய் என்ன ஆக போகுது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ யார்? அவளோட ஆன்மா சாந்தி அடையட்டும். இதெல்லாம் கேள்விப்பட்டு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. சொன்னா புரியாதா? என் வழியை விட்டு விலகுன்னு சொன்ன. போய் நல்லா ஓய்விட. நான் சந்திரகாந்தாவை தேடி போறேன். கண்டிப்பா தேடுவேன். உமாங், சந்திரகாந்தா வீரா உறவுல இன்னும் ஒரு துளி நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த நம்பிக்கை ஜெயிச்சு ஆகணும். ஏன்னா சந்திரகாந்தா அதுக்கு தகுதியானவ. சரி வா. வீரா, வீரா, ஏதாவது தெரிஞ்சுதா? தேஜ், உமாங், அங்கிருந்து யாராவது கீழே விழுந்தா இங்க கண்டிப்பா ஏதாவது இருந்தாங்க. யாராவது விழுந்த அடையாளம் ஏதாவது இருக்கணும். ஆ, ஆனா ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பாத்தீங்களா? நான் திரும்பவும் விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போறேன். சரியா? ஆ. வீரா, வீரா, விஷ்ணு பகவானோட கோயில். என் கேள்விகளுக்கான அனைத்து பதிலும் அந்த கோயில தான் கிடைக்கும். அந்த கோயிலுக்கும் எனக்கும் ஏதோ உறவு இருக்கு. அங்க என்னமோ இருக்கு. அதனாலதான் என்ன அது அடிக்கடி அழைக்குது. சந்திரகாந்தா! சந்திரகாந்தா! இந்த துப்பட்டா, இந்த ரத்தம், அவ இங்கேதான் எங்கேயோ இருக்கா. சந்திரகாந்தா, நீ எங்க இருக்க? சந்திரகாந்தா! சந்திரகாந்தா!